5வது வசனம். செகரியா சாப்டர் 2 verse 5. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். என்னம்மா, கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளை சுத்தியும், நம்ம குடும்பத்தை சுத்தியும், நம்ம சபையை சுத்தியும், நீங்க கைது செய்கிற வேலைகளை சுத்தியும், ஊழியத்தை சுத்தியும் இல்லாம கர்த்தர் அக்னி மதிலா இருந்து பாதுகாப்பாராம். எதுக்கு அக்னி மதில்னாக்க, எந்த நாச மோசமோ, எந்த சத்துருவின் கிரியைகளோ, எந்த ஒரு ஆபத்துகளும் வராதபடிக்கு நானே இனிமே பாதுகாப்பேன். இதுக்கு அந்த முந்தின வசனத்தை வாசிச்சிங்கனாக்க, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளாலும் மிருக ஜீவனின் திறனாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். எருசலேம் எப்படி இருக்கா, எல்லா ஜனங்களும் கூடி வரதுனால ஒரு மதிலே இல்லாத ஒரு வாசஸ்தலமா ஒரு இடமா இருக்கு. ஆனா மதில் இல்லைனாக்கா, வால்ங்கிறது எதுக்கு, ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு. இப்போ நம்மளுமே ஒரு வீட்டில் குடி இருக்கோம்னாக்கா அதுக்கு எதுக்கு செவர் வைக்கிறோம், எதுக்கு ஒரு வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் வால் போடுறோம், வெளியில் இருக்கிறது தேவையில்லாததும் உள்ளே வந்துடக்கூடாது, ஒரு வேலி அடைக்கிறதும் பாதுகாப்புக்காக. ஸோ இந்த இடத்துல அவர் சொல்ல, எருசலேமில் அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு அந்த இடத்துல. அப்போ எப்படி நானே அதுக்கு மதிலாக இருப்பேன். ஸோ யாருக்கு இன்னைக்கு, உங்களுக்கும் எனக்கும், நம்ம குடும்பத்துக்கும், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கைக்கும், நம்ம கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ, யாராக இருந்தாலும், தனி நபருக்காக இருக்கலாம், ஒரு முழு குடும்பத்துக்காக இருக்கலாம், உங்கள் ஊழியத்துக்காக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக இருக்கலாம், நீங்கள் எதை குறித்து பாதுகாப்பு இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ, ப்ரொடெக்ஷனே இல்லைங்கச்சி, அந்த விஷயத்தில், அந்த காரியத்தில், அந்த நபருக்காக, அந்த இடத்துல, உங்கள் சபையாக இருக்கலாம், ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறச்சு ஆண்டவர் என்ன சொல்ற, அதன் சுற்றி நான் அக்னி மதிலாக இருப்பேன், அதன் நடுவில் நாமும் மகிமைப்படும்னு. சுற்றி பாதுகாப்பாக மட்டும் இருப்பேன் ஆண்டவர் சொல்லலைங்க. இந்த இடத்துல நடுவில் அவருடைய நாமும் மகிமைப்படுமா. அப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா, உங்கள் குடும்ப காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்குங்களா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் அது நடுவில் மகிமைப்படுவேன். அப்போ அந்த விஷயத்தில் தேவநாமம் மகிமைப்படும்படியா உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் கரத்தில் எடுப்பார். தேவன் அதை சுற்றி அக்னி மதிலாக இருப்பார். கணவன் மனைவியை சுற்றி தேவன் அக்னி மதிலாக இருப்பார். பெற்றோர் பிள்ளைகளை சுற்றி தேவன் அக்னி மதிலாக இருப்பார். ஊழியத்தில் தேவன் அக்னி மதிலாக இருப்பார். உங்கள் ஊழியத்தில் தேவநாமம் மகிமைப்படும். பிள்ளைகளோட காரியத்தில் தேவநாமம் மகிமைப்படும். அப்படிப்பட்ட தேவநாமம் மகிமைப்படணும். நம்ம என்ன பண்ணணும், தேவனை சார்ந்து இருக்கணும், தேவன் சொல்றபடி வாழ்க்கை வாழணும், தேவ சமூகத்தில் நம்ம ஜபிக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். நம்ம ஜபிச்சுட்டு வந்துடுறது இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதன்படி நடக்க தேவன் நிச்சயமா அதன் நடுவில் நம்ம குடும்பங்களில், ஊழியங்களில், பிள்ளைகளோட வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், போயிட்டு வர இடத்துல, பிள்ளைகளோட படிப்பு காரியங்களில் தேவன் அக்னி மதிலாக இருப்பாராம். பாதுகாப்பு இருக்குமா தேவனுடைய இது.